In this video, we will discuss about neighboring group participation in displacement reaction. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். பிகாஸ் இங்கே வந்து எப்பவுமே வந்து எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டுட்ருக்கான். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் என்ஜிபியை பொறுத்தவரையிலையும் இன் certain substrate the rate of the reaction greater than expected, the configuration at chiral carbon is retained and not inverted or racemized. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அப்படியே கிடைக்கும் நமக்கு ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கான்ஃபிகரேஷன் சொன்னால் வரக்கூடிய ப்ராடக்ட்டும் ஆர் கான்ஃபிகரேஷன் தான். ஓகேங்களா, எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ லீவிங் குரூப் எங்கே இருக்கோ அதே பொசிஷனில் நமக்கு நியூக்ளியஸ் வந்து உட்காந்துட்ருக்கும். ஓகேங்களா. ஸோ இன் திஸ் கேஸ் அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் லீவிங் குரூப்புக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதுதான் முக்கியமானது. இப்போ லீவிங் குரூப் எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே நம்ம அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ தீஸ் மெக்கானிசம் ஆர் கால்டு ஆன்கிமெரிக் அசிஸ்டன்ஸ். இப்போ இன்னொரு பேர் நம்ம சொல்கிறோமா ஆன்கிமெரிக் அசிஸ்டன்ஸ் நம்ம சொல்கிறோமா. ஸோ க்ரீக் ஆன்கிம் மீன்ஸ் நெய்பரிங், மெர் மீன்ஸ் எ பார்ட். So this mechanism consists essentially of two SN2 substitution reaction, but net result is a retention of configuration. அப்போ இது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஃபாலோ இன்ட்ரா SN2 அண்ட் செகண்ட் ஸ்டெப் பொறுத்தவரையும் இன்ட்ரா SN2 ஃபாலோ பண்ணோம். எனிவே வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா we get retention configuration. So this is the one general examples. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் த லீவிங் குரூப்பு. ஸோ இங்கே இசட் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா லோன் பேர் இருக்குது. ஸோ இந்த லோன் பேர் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அட்ஜசன்ட் கார்பனில் இருக்குது ஆல்ஃபா கார்பனில் இருக்குது போயிட்டு அட்டாக் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வெளில போயிடும். திஸ் இஸ் அ இன்ட்ரா SN2 ரியாக்ஷன் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கம்மிங் நியூக்ளியர் ஃபைல். ஸோ எங்கே வந்து இந்த எக்ஸ் வெளில போச்சோ அங்கே போய் இந்த நியூக்ளியஸ் வந்து அட்டாக் பண்ணோம். திஸ் இஸ் அ இன்டர் SN2 கான்ஃபிகரேஷன். அப்போ வி கெட் ப்ராடக்ட். அப்போ எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கேயே நமக்கு நியூக்ளியஸ் அட்டாக் ஆச்சு, வி கெட் ப்ராடக்ட். தட் இஸ் அ ரிட்டன்ஷன் ப்ராடக்ட் கிடைச்சது. ஓகேங்களா. ஸோ நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் பை பை அண்ட் சிக்மா பாண்ட். இட் இஸ் எ நான் கிளாசிக்கல் கார்போகேட்டையான் மெத்தட். அதாவது இது வழக்கத்திற்கு மாறான ஒரு மெத்தட்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ் delocalized by a resonance involving an unshared pair of electron or single bond, double bond or triple bond in the allylic position. But in a classical carbocation the positive charge is localized on one carbon atom. இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கும். ஸோ என்ஜிபி பொறுத்தவரையிலையும் இட் இஸ் எ நான் கிளாசிக்கல் கார்போகேட்டையான் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் hydrolysis of PHS CH2 CH2 Cl occurs 600 times faster than that of N-propyl chloride. Similarly, PHS CH2 CH2 OTS, that is tosylate, with trifluoroacetic acid occurs 3000 times faster than CH3 CH2 OTS, that is ethyl tosylate. Therefore, nearby group can evidently increase the rate of the substitution reaction. So first one is halogen as a neighboring group. Here the optically active triodiastereomer when treated with hydrogen bromide gives an equimolar mixture of RR and SS enantiomer racemic mixture. After the hydroxyl group is protonated, it is displaced by the bromine atom in an intramolecular SN2 process and not by the external bromide ion. The displacement of OH2 plus by bromine atom takes place from the rare to give 3-membered cyclic intermediate bromonium ion. That is
ஸோ 3O reactantல ஸோ பிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பன் ஆல்ஃபா கார்பனில் போய் அட்டாக் பண்ணும்போது OH லீவிங் குரூப் வந்து வெளில போயிடுது டு ஃபார்ம் அ bromonium ion intermediate. தென் செகண்ட் ஸ்டெப் பொறுத்தவரையும் அதுக்கு 2 சான்ஸ் இருக்குது. ஒன்று ஆல்ஃபா கார்பன்லேயும் அதை அட்டாக் பண்ணலாம் பிஆர் மைனஸ் பொறுத்தவரையும், அல்லது பீட்டா கார்பன்லையும் அட்டாக் பண்ணலாம். அப்போ we get 2 ப்ராடக்ட், தட் இஸ் we get racemic mixture of 3O dibromide கிடைக்குது. ஓகேங்களா? அதுவே எரித்ரோடைஸ்டீரியோமர் இருந்தால் it is optically active compound, also reactive with retention of configuration, giving an optically inactive meso product. ஓகேங்களா? அப்போ எரித்ரோ பொறுத்தவரையும் we get meso product. ஸோ இங்கே ஞாபகம் வச்சு வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இப்போ ஈக்குவேஷன் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஹாலஜன் அஸ் அ நெய்பரிங் குரூப்பாக இருந்துச்சுன்னா 3O நம்ம 3Oன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா அந்த ரியாக்டன்ட்டு 3O வந்தால் we get a racemic mixture. எரித்ரோ வந்துச்சுன்னா ரியாக்டன்ட்டு we get meso product. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? மெக்கானிக்ஸ்லாம் நமக்கு வந்து எக்ஸாமில் தேவைப்படாது. ஓகேவா? தென் செகண்ட் ஒன் இஸ் ஆக்சிஜன் அஸ் அ நெய்பரிங் குரூப். திஸ் இஸ் அ ஆல்ஃபா புரோமோ ப்ரோபியோனேட் ஆனயான். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஆர் மைனஸ் இஸ் த லீவிங் குரூப். அப்போ அதுக்கு நெக்ஸ்ட்டு கார்பனில் O மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கார்பன் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி ஸோ ரிமூவல் ஆஃப் பிஆர் மைனஸ் இன் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேங்களா? இன்ட்ரா SN2ல பிஆர் மைனஸ் வெளில போயிடுது. தென் செகண்ட் ஸ்டெப்பு பொறுத்தவரையும் ஆடிங் ஒன் மெத்தனால் to form a product, that is alpha methoxy propionate anion நமக்கு கிடைக்குது. ஸோ நெட் ரிசல்ட் இஸ் ஓவரால் ரிட்டன்ஷன் ப்ராடக்ட். ஓகேங்களா? அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய இன்டர்மீடியேட் பார்த்திங்கன்னா லாக்டோன் இன்டர்மீடியேட். இது ஞாபகம் வச்சுங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் சல்ஃபர் அஸ் அ நெய்பரிங் குரூப். திஸ் இஸ் அ 2-chloroethyl சல்ஃபைடு. ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ் தலைமையில் ஒரு லோன் பேர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பொசிஷனில் லீவிங் குரூப் இருக்குது Cl இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்ட்ரா SN2 மெக்கானிசத்தில் லோன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கார்பன் அட்டாக் பண்ணும்போது ரிமூவல் ஆஃப் Cl மைனஸ் அயான் we get சல்ஃபோனியம் அயான் நமக்கு கிடைக்கும். தென் செகண்ட் ஸ்டெப்பில் இஸ் கம்பைன்டு வித் வாட்டர் மாலிகுல் டு ஃபார்ம் அ ப்ராடக்ட். அப்போ Cl எங்கே இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் OH மைனஸ் வந்து உட்காந்துட்ருக்கு. we get a product. So next one is carbon-carbon double bond as a neighboring group. So neighboring carbon-carbon double bond in bicyclic tosylates can enhance the rate of acetylysis reaction and control the stereochemistry of a reaction. So இதில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆன்டிஃபார்ம், செகண்ட் ஒன் இஸ் சின்ஃபார்ம். ஓகேங்களா? தேர்ட் ஒன் இஸ் சேச்சுரேட்டட் காம்பவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பொறுத்தவரையும் ஃபார் எக்ஸாம்பிள் the rate of acetylysis reaction of a tosylate of anti-7-hydroxy bicyclo 2,2,1 hept2ene, that is a first compound in acetic acid, proceeds about 10^7 times as faster than that of a syn isomer, that is second isomer, and 10^11 times as a fast than that of a third one, that is saturated compound. Therefore the rate of the reaction is first, that is அது வந்து A நான் அசியூம் பண்ணிட்டா first A, second B, third C ன்னு அசியூம் பண்ணிட்டா the rate of reaction, so A is greater than that of B than that of C. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. 2017 இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இப்போ ஆன்டிஃபார்ம் பொறுத்தவரையும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் வெரி மச் மோர் தேன் தட் ஆஃப் சின்ஃபார்ம் அண்ட் சேச்சுரேட்டட் காம்பவுண்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Therefore the acceleration in rate is due to assistance by the neighboring double bond in the departure of the tosylate group. ஓகேங்களா? டொசைலேட்னா இங்கே ஓட்டிஸ் தான் அப்படி சொல்கிறோம் நம்ம. தென்
when carbon-carbon double bond is anti with respect to tosylate. So this is a anti-tosylate. This compound combined with acetic acid in a neighboring group participation சொன்னால் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த டபுள் பாண்டு போயிட்டு டொசைலேட் குரூப் வந்து வெளில போயிடும் டு ஃபார்ம் அ பிரிட்ஜ்டு இன்டர்மீடியேட் கேட்டையான் கிடைக்கும். ஓகேங்களா. தென் கம்பைன்ட் வித் அசிட்டிக் ஆசிட் COH போட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் டொசைலேட் எங்கே இருக்கோ அதே பொசிஷனில் அந்த OAC குரூப் போயிட்டு கம்பைண்ட் ஆகிடும். we get retention of a configuration product. ஞாபகம் வந்து பார்த்திங்கன்னா OTS எங்கே இருக்கோ அங்கே OAC குரூப் வந்து உட்காந்துட்ருக்கோம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. வேறு எதுவும் நமக்கு தேவையில்லைங்க. Then fifth one is aromatic group as a neighboring group. So this is the optically active erythro 3-phenyl 2-butyl tosylate. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்ட்ராமாலிகுலர் SN2 ரியாக்ஷன் நடந்து we get phenonium ion கிடைக்குது, இன்டர்மீடியட் கிடைக்குதுப்பா. தென் செகண்ட் ஸ்டெப்பில் இன்டர்மாலிகுலர் SN2வில் we get சிங்கிள் enantiomer ஆஃப் எரித்ரோ அசிட்டேட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ phenonium ion இஸ் அ இன்டர்மீடியேட். தட் இஸ் இந்த இன்டர்மீடியேட்டில் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் அட்டாக் இன் ஆல்ஃபா பொசிஷன் ஆல்ஃபா கார்பன் ஆர் பீட்டா கார்பன். அப்போ எங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா we get 2 ப்ராடக்ட் இல்லைங்களா. எனிவே எரித்ரோ ரியாக்டன்ஸ் சொன்னால் வரக்கூடிய ப்ராடக்ட்டும் எரித்ரோ தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் nitrogen as a neighboring group. There are examples in which nitrogen with non-bonding electrons assist the substitution of hydroxyl group for halogen. But substitution goes with the complete rearrangement. For example, alkaline hydrolysis of a reactant, the cyclic intermediate, that is a acidinium ion intermediate நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சிட்டு, and then hydroxyl ion attack only the less hindered carbon atom. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது எங்கே அட்டாக் பண்ண சொன்னால் லெஸ் ஹிண்டர்ட் பொசிஷனில் அது அந்த OH மைனஸ் அட்டாக் பண்ணிவிட்டு we get product. So this is some information about neighboring group participation. Then next one is a conclusion part. ஓகேங்களா. So this is the important one. neighboring group வந்து ஹாலஜனாக இருந்துச்சுன்னா வரக்கூடிய இன்டர்மீடியட் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோனியம் அயான். neighboring group ஆக்சிஜன் சொன்னால் இன்டர்மீடியட் லாக்டோன். neighboring group சல்ஃபர் இருந்துச்சுன்னா சல்ஃபோனியம் அயான் இஸ் அ இன்டர்மீடியட். neighboring group carbon double bond carbon இருந்துச்சுன்னா bridged intermediate. ஒருவேளை aromatic group இருந்துச்சுன்னா neighboring group phenonium ion is a intermediate. ஒருவேளை nitrogen is a neighboring group இருந்துச்சுன்னா acidinium ion is the intermediate. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ எரித்ரோன்னு சொன்னால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ஆக்சிஜன்ச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. ஸோ டூ வெல், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.